வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்எல்இ 2026க்கு உண்டான எல்லா இன்ஃபர்மேஷனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனலில் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸில் என்னென்ன வகையான பிரான்ச்சஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல வந்து தெளிவா பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்கிற காலேஜஸ். ஸோ அந்த காலேஜஸ் அதுல பாத்தீங்கன்னா ஒரு 5 வகையான காலேஜஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அது என்னன்னா சிஇஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ், ஏசிடி கேம்பஸ், அதுக்கப்புறம் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி. ஸோ இந்த 5 என்ன சொல்றாங்கன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அந்த காலேஜஸ்ல என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அஹ், உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அஹ், நீங்க இந்த பர்டிகுலரா இந்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து எந்தெந்த நம்ம யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்லயே ஆகட்டும் அல்லது கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல ஆகட்டும் எந்தெந்த காலேஜஸ்ல இருக்கு அப்படிங்கிறத டக்குன்னு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்தந்த காலேஜஸ்ல இந்த கோர்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறத ஈஸியா வந்து இந்த வீடியோல வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை வச்சு ஈஸியா நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. மொத்தம் 11 காலேஜஸ் இருக்கு. சரியா? தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர்ல இருக்கு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் கோயம்புத்தூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரி, அதுக்கப்புறம் ஜிசிடி ஜிசிஇ சேலம், அதுக்கப்புறம் ஈரோடுல இருக்கு. பார்த்தீங்கன்னா பழைய பழைய இன்ஸ்டியூட் ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததை மாத்திட்டாங்க, கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜாக மாத்திட்டாங்க ஈரோட்டில் இருக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒன்று இருக்கு, திருச்சிராப்பள்ளியில் ஒன்று இருக்கு, திருநெல்வேலியில் ஒன்று இருக்கு, தேனியில் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. ஸோ இது சிவகங்கையில் இருக்கு. ஸோ இந்த காலேஜஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கிறது அட்டானமஸ், கிருஷ்ணகிரியில் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா அட்டானமஸ், சேலத்தில் இருக்கிற காலேஜும் அட்டானமஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கிறதும் அட்டானமஸ் காலேஜ். அதுக்கப்புறம் அந்த அழகப்ப செட்டியார் அப்படிங்கிறதும் அட்டானமஸ் காலேஜ். ஸோ இந்த காலேஜஸ்லாம் என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இதுல தெளிவா பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 16 வகையான கோர்சஸ் மட்டும்தான் வந்து இந்த கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல இருக்கு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸுக்குள்ளார இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் அப்படிங்கிற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு காலேஜஸ்ல தமிழ்நாட்டில் இருக்கு. கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல 2 காலேஜ்ல தான் மட்டும்தான் இருக்கு. மீதி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாமே இருக்கும். சரிங்களா? எங்க ஜிசிடி கோயம்புத்தூர்ல இருக்கு, அதுக்கப்புறம் சேலம், இந்த 2 காலேஜ்ல மட்டும்தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் இருக்கு. டிப்ளமோ ஏஐஎம்எல் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை சூஸ் பண்ணதுக்கு நல்ல வாய்ப்புகள். அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஈரோட்ல இருக்கிற ஜிசிஇ ஈரோட்ல இருக்கிற ஜிசியில மட்டும்தான் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இருக்கு. அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியை தவிர, சரிங்களா, கிருஷ்ணகிரி கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் தவிர மீதி எல்லா கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்லயும் சிவில் இருக்கு. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ்லயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்தது பாருங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேனியில் இருக்கிற கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல மட்டும்தான் இருக்கு. நெக்ஸ்ட் சைபர் செக்யூரிட்டி, இது கிருஷ்ணகிரியில இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இது வந்து எல்லா கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்லயும் இருக்கு. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இதுவும் எல்லா கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்லயும் இருக்கு. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ஜிசிடில கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அங்க மட்டும்தான் அங்கேயும் பிளஸ் திருநெல்வேலி ஜிசிலையும் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ரெண்டு இன்ஜினியரிங் காலேஜ்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜியும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஜிசிடி கோயம்புத்தூர்லயும் ஜிசிஇ திருநெல்வேலி, இந்த 2 காலேஜ்ல மட்டும்தான் இருக்கு. அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பாத்தீங்க அப்படின்னா ஜிசிடி கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் தருமபுரி கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கப்புறம் ஈரோடு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அழகப்பா செட்டியார்ல இருக்கு. ஸோ இந்த 4 காலேஜஸ்லயும் இருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்லயும் இருக்கு. அதுக்கப்புறம் மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் சேலத்துல மட்டும்தான் இருக்கு, இந்த மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட். சரிங்க. அதுக்கப்புறம் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது திருச்சியில் இருக்கிற கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல இருக்கு. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஜிசிடி கோயம்புத்தூர்ல ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இருக்கு. ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா
தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர்ல இருக்கு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஜிசிஇ தஞ்சாவூர்ல இருக்கு. சரிங்களா? ஸோ இவ்வளோதாங்க. ஒவ்வொரு கோர்ஸும் நம்ம கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல எந்தெந்த காலேஜஸ்ல என்னென்ன கோர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த சார்ட்ல உங்களுக்கு தெளிவாக நான் வந்து சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே சமயத்தில் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.